So I don't mind that 2-3 people are here. அதனால எங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்றதை நாங்க இப்போ என்னைக்குமே நாங்க Because God is always good. ஏனென்றால் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பார். God is always good. God is always good. தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். So let's thank God and praise God. தேவனுக்கு நன்றி. We turn our Bibles to Matthew 15. வேதத்தின் பக்கம் நம்ம திருப்போம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம். Because this is a very important word. Many people speak only about blessing, but to go to that blessing, we need to take some next move in our lives. எப்பொழுதுமே நிறைய இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம அதை தாண்டி மற்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். So let's read Matthew 15, 1 to 11. They gathered together. They see is Jesus and the disciples wouldn't washing their hands, they were eating. இந்த இடத்துல சீஷர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு இடத்துல கேக்குறாங்க, பரிசேயர்கள்லாம் கேக்குறாங்க, சீஷர்கள்லாம் வந்து கை கழுவாமலே சாப்பிடுறாங்களே. That is defining to our tradition. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கலாம் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், கை கழுவாம சாப்பிடுறாங்களே, அதெல்லாம் பாரம்பரியத்தை மீறி நடக்கிற செயலா. You have to wash your hands before eating. அப்போ அவங்க சொல்றாங்க அந்த பரிசேயர்கள்லாம் கை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடணும், அதுதான் பாரம்பரியம். But Jesus says, you all are saying washing hand and eating only is defiles a man, but no, what goes inside doesn't defile a man. What comes out from the man only defiles him. அந்த இடத்துல அவர் இயேசு அவங்களுக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு, நீங்க வந்து பாரம்பரியத்தை மாத்திரம் தான் நீங்க பார்க்கறீங்க, கை கழுவாம சாப்பிட்டா அது என்ன உள்ள போதோ அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுடைய இதயத்துல இருந்து என்ன வருதோ அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். That's why Jesus gives one example and says, if you are following the commandments what Moses and everybody gave you, Moses says, honor your father and mother. Do you honor your father and mother first? That small thing you can do first. அதனால இயேசு வந்து அந்த பரிசேயர்களிடத்துல கேக்குறாரு, சரிதான் நீங்க பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது சரிதான், அப்படி கடைபிடிக்கிற நீங்களே உங்களை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு எளிமையான ஒரு வாக்கியத்தை நீங்க யாராவது கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு திரும்ப அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. When we cannot follow one small commandment which God gave, honor your father and mother who gave birth to you. அதாவது அந்த சின்ன ஒரு கட்டளை தான், அதாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு உடன்படிக்கையா, அந்த ஒரு கட்டளையே உன்னால பின்பற்ற முடியலையே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களால செய்ய முடியலையா அப்படின்றாரு. And you say you praise God, you worship God with your lips, with your mouth. அதன் பின்பாக நீங்க சொல்றீங்க, உங்க தேவனை நீங்க உங்க வாயினால நீங்க ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்கன்னு சொல்றீங்க. You think it's acceptable to God? No. நீங்க இப்படி செய்யும் பொழுது, கனம் பண்ணாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் அப்படியாக நீங்க துதிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார்? Which is dishonor to God. You are thinking honoring God and praising God. No, it's a dishonor to God. நீங்கள் இப்படியாக செய்து கொண்டு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க அது அப்படியாக அமையாது, அது ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறதா இருக்கும். You are just worship God not from your heart, just from your lips, the Bible says. அதனால தான் அவர் சொல்றாரு வேதத்துல, நீங்க வந்து உங்க தேவனை நீங்க உங்க வாயினால மாத்திரம் தான் நீங்க வந்து ஆராதனை செய்றீங்க, இருதயத்துல இருந்து இல்ல. That's why Jesus said he called all the people. அதனால தான் இயேசு சொன்னாரு எல்லாரையும் அழைங்க. Jesus called all, come here. Come here. Listen. What you eat, what you don't wash and eat doesn't defile you. அதனால தான் எல்லாரையும் அழைத்து இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா அது உங்க சரீரத்தை அது தீட்டுப்படுத்தாது. But what comes out from you only it defiles you. எது உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறதோ அது மாத்திரம் தான் உங்களை தீட்டுப்படுத்தும். Because a man has so much of grudge, evil, everything inside him, which makes him to keep it inside us, and then one day we'll spit it out. We'll vomit it out. நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய இதயத்துக்குள்ளாகவே நிறைய கபடு, கோபம், கசப்பு, எல்லா எரிச்சல் எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சுட்டு அது நம்ம வெளியே கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வாந்தி எடுக்கிற மாதிரி மத்தவங்க மேல நம்ம திணிக்கும் பொழுது அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும். See, these things really defiles a man. You don't know, your heart is so important to God. ஏனென்றா ஒரு ஆத்துமா கர்த்தருக்கு ரொம்ப வேண்டியதா இருக்கிறது, தேவை உள்ளதா இருக்கிறது ஆண்டவருக்கு. The heart of a man is very important to God. அந்த மனுஷனுடைய ஆத்துமாவில இருக்கிற அந்த இருதயம், ஆத்துமாவில இருக்கிற அந்த இருதயம், சரீரத்துல இருக்கிற அந்த இருதயம் தேவனுக்கு மிகவும் வேண்டியதா இருக்கு. So he always, God doesn't look at man, he looks at your heart. எப்பொழுதுமே
ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவனுடைய மேல் தோற்றத்தை அவர் பார்க்க மாட்டாரு, அவனுடைய இருதயத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் பார்ப்பார். Let's read from 12 to 20, the same chapter. அதே வசனத்துல அதிகாரத்துல 12வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். The Pharisees was offended because of it. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ பரிசேயர்கள் இத கேட்டு அவங்களே இடர்ல அடைஞ்சிட்டாங்க, அவங்களே இத எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலச்சு போயிட்டாங்க. Jesus was not bothered to talk the truth. இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தை பேசுவதற்காக அவர் பிறந்தார். No, he didn't worry to talk the truth. Our Bible. அதாவது அவர் பேசுறதுக்கு அவர் பயப்படல. He wanted to say something, he will say it up to your face. அவருக்கு சொல்லணும்னா அவர் மூஞ்சிக்கு எதிர்க்க சொல்லிடுவார். He doesn't care because he knows he is God. ஏன்னா அவர்தான் தேவன். அவருக்குள்ள அவரே தேவனா இருக்கிறதுனால அவர் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Read on. அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். That says, they are the people who are not sown by my God. Leave them, let them go. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களை விட்டுடுங்க, அவங்க குருடனுக்கு வழிகாட்டுறவங்களா இருக்காங்க, அவங்களை விட்டுடுங்க. They are not sown from God. அவங்க வந்து தேவனால நடப்படாதவர்களா They are not from God. They are their own selves. அவங்களாவே சொந்தமாவே இருக்கிறாங்க. அவங்க தேவனால அழைக்கப்பட்டவர்களோ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இல்ல. That says it's like a blind leading a blind. அவங்க குருடரா இருக்காங்க, அதனால தான் குருடருக்கு வழி காட்டுறாங்க. Most of us want to bring people into our lives which is not from God. அநேகர் கர்த்தருக்குள்ள வழி காட்டுகிறவர்களா இருக்காங்க, தேவனுக்கு அல்லாத காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. It's not from God, it's not God's will, it's not thing, we just want to bring things into it. தேவன் இல்லாத காரியங்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களா We are trying to make permissive will of God to work in that area. அநேகர் வந்து என்ன செய்றாங்கன்னா, தேவனால அனுமதிக்கப்படுகிற சித்தத்தை அவருடைய But they don't want the perfect will of God to work in their lives. தேவனுடைய பரிபூரண சித்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். We want to do whatever dance in our own work. தேவன் என்ன விரும்புறாரோ அதை பார்க்க மாட்டேன்றாங்க. நமக்கு என்ன விரும்புறோமோ அதை தான் தேவன். Whatever feels good for me, I will do it. அதாவது எனக்கு என்ன சத்தியம் தெரியுமோ அதுதான் நான் செய்வேன். That one woman where God says you are not from him. அதாவது தேவன் தெளிவா சொல்றாரு, அது தேவனிடத்திலிருந்து வந்ததுக்கு இல்ல. You are not from him. He's not sold by God. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவனால நடப்பட்டவன் இல்ல. You think because of your thinking that you don't wash your hands, you're perfect in Christ. நீங்க நினைக்கிறீங்களா, அதாவது கை கழுவாமல் அப்படியே கை கழுவிட்டு சாப்பிடுறவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படி நினைக்கிறீங்களா? No, this is what God says. If you are not from me, then from who you have come? தேவனிடத்திலிருந்து வரலனா, அப்போ தேவனிடத்திலிருந்து வரலனா யார் இடத்துல இருந்து வந்தது? Who are you? யார் நீ? See, these are the things we have to check ourselves. Bible says, check yourself, judge yourselves. Every day, ask yourself, where are you with Christ? அதாவது எப்பொழுதுமே நீ ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருக்கணும் உனக்குள்ளாக, நான் யார் இடத்துல வந்திருக்கேன், நான் யாரா இருக்கேன் அப்படின்றத நீ கேட்கணும். மேலும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். The Bible says, what comes out from your mouth doesn't come out from your mouth, but it comes from your heart. What is in your comparison say, "Bachya, tu manusla irukku solite." See what was that? Solta bachya, idha manusla. Na varadi illa sonna. Ai, koi solla, nee manusla irundha sonna. This is very true. The Bible says what comes out from inside of your heart. ஏன்னா வாயிலிருந்து தான் நமக்கு வார்த்தைகளே வரும், இருதயத்திலிருந்து தான் வாயில வார்த்தைகளே வரும். இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். So what evil you are in you that sometimes comes out through your mouth. உனக்குள்ள உன் இருதயத்திற்குள்ள என்ன பொல்லாங்கா இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய கோபத்துல உங்க வார்த்தைகள்ல வரும். Let me tell you, brothers and sisters, the Lord loves us so much. His grace is sufficient for us, but still we have to be very careful. தேவனுடைய கிருபை
அளவில்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். God loves us, but we have to be careful. தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். ஆனாலும் நம்ம கவனத்தோடு கூட அவர்கிட்ட We are in the last days. நம்ம எல்லாரும் கடைசி நாட்கள்ல We don't do dance. Yeah, I preach. 2 people, 3 people. I just preach what God tells me. I don't worry. எனக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுமா சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேன். The Bible says Jesus is coming very soon, so we have to be very careful. இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமா So இருக்கணும். these things and all won't work out with us. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட You have to check your heart daily where you are with Christ. நம்ம இருதயத்தை தினமும் நம்ம சோதித்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கோம். There's a difference between an unbeliever and a non-believer. விசுவாசிகளா இல்லாம இருக்கிறவர்களுக்கும் விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. Always there's an excuse for a non-believer. There's no excuse for a believer. அவிசுவாசிகளா இயேசுவை நம்பாம இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்குலாம் ஆண்டவர் போனா போட்டு அப்படியே விட்டுடுவார். ஆனா விசுவாசிகளா இருக்கிறவரை ஆண்டவர் கேள்வி கேட்பார். We have to be very careful. Let be you or let be me. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கேள்வி கேட்பார். ஏன்னா கிருபையை கொடுத்திருக்கிறார். That's why he says be careful what comes out from your mouth. அதனால தான் நம்ம என்ன பேசுறோம், நம்ம எப்படி நமக்கு பதில் சொல்றோம் அப்படிங்கறது ரொம்ப கவனமா இருக்கணும். Out of that. இது பரிபூர்ணமா கர்த்தரை விட்டு உங்களை வெளியே எடுத்துரும். ஏன்னா இந்த 7 காரியங்களை சொல்லி இருக்கிறார். There's no excuse for you and me. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் அதான். You know the word, I know the word. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை தெரியும், எனக்கு ஆண்டவர் வார்த்தை தெரியும். And you ignore it. தேவனிடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நான் கேட்கல, நான் கண்டுக்காம போயிடுறேன் அப்படின்னுலாம் நீங்க சொல்லவே முடியாது. Then you become like the Pharisees, just praising God with your mouth. அப்போ எப்படி நீங்க அப்படியே நான் இதெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம் நான் கண்டு இதெல்லாம் கடைபிடிச்சு நான் நடக்க மாட்டேன், இதெல்லாம் நான் கண்டுக்காம விட்டுருவேன் அப்படின்னீங்கன்னா அந்த பரிசேயரை மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. God loves you, He wants you to be perfect. At least you can be not perfect also, you can be little more correct with it. அதாவது இந்த காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க தேவனுக்குள்ளாக உங்களையே நீங்க சரி செஞ்சுக்கணும். If you cannot be perfect, you can be correct with it. அதாவது பரிபூர்ணமா எல்லாமே கரெக்ட்டா நான் கடைபிடிச்சிட்டு வருவேன் அப்படின்ற உங்களால இருக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்க உங்களை சரி பண்ணிட்டே வரலாம். Then you can walk in Christ. அப்பொழுதுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க நடக்கவே முடியும். Okay, let's read one more chapter. Let's read from Jeremiah. எரேமியா எழுதின சுவிசேஷத்துல 17, chapter 17, verses 9 to 10. எரேமியா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் கூட இணைக்கப்படும். We are like this. உங்க சிந்தனையில வருகிற காரியங்களை நீங்க சரி செஞ்சுக்க முடியலனா உங்க இதயத்தை உங்களால சரி செய்யவே முடியாது. This is what yesterday you want to severe worship and prayer in the church. ஒரு நேரத்துல ரொம்ப அதாவது நேத்து வந்து ரொம்ப அதிகப்படியான அபிஷேகம் நிறைந்த ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்கு எங்க சர்ச்ல. The pastor told us the Holy Spirit wants to speak to you. பாஸ்டர் என்ன சொன்னார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசணும் விரும்புறாரு, நீங்க வந்து அவருடைய வார்த்தை கேளுங்க. And he said after the prayer I'm going to ask for the Holy Spirit spoken. அப்புறம் பாஸ்டர் என்ன சொன்னார்னா எல்லாமே பிரேஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரோ இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க நான் கேட்பேன் அப்படின்னு. I'm going to ask what the Holy Spirit told you. அவர் என்ன சொன்னார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை நான் கேட்பேன், நீங்க சொல்லணும் அப்படின்றாரு. And everybody worshiping. அங்க இருக்கிற எல்லாரும் அவங்க ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வர்ஷிப் பண்றாங்க, பிரேஸ் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க. All are screaming and shouting. Suddenly the Lord told me, எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க, பிரேஸ் பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க, எல்லாமே செய்றாங்க. அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு அப்படியே அமைதியா. The Holy Spirit told me, quiet. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு அப்படியே அமைதியா. The anointing just bam. அபிஷேகம் அப்படியே அடிச்சது என் மேல. I just fell down on my face. I just kneeled down. நான் அப்படியே முழங்கால் படிட்டேன், அப்படியே நான் விழுந்துட்டேன். He says, what are these people doing? அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு இந்த ஜனங்க என்ன செய்றாங்க? I want to talk to them. Why are they shouting? நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், அவங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க? No, I want to talk to them. நான் வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் இப்படி சத்தம்? Why they are shouting? ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? Their minds was going all around everywhere else, but their mouth only was blah 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 blah. அவங்க சிந்தனை வந்து எங்கெங்கயோ போயிட்டே இருக்கு, ஆனா வாய் மட்டும் தான் அந்த துதியை சொல்லிட்டே இருக்கு. ஆனா Holy Spirit says, no, this is not it. I
it's not enough for me. No. ஆண்டவர் சொல்றாரு இது பத்தாது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. Then after the worship, pastor, I just kept quiet. Pastor, the Lord spoke to anybody, please come and tell. ஆண்டவர் என்கிட்ட இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நான் அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு, அந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பாஸ்டர் கேட்டாரு, ஆவியானவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு சொல்லுங்க என்கிட்ட. Then I took the mic and said, Pastor, the Holy Spirit told me it is not enough. He's asking why they should. அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன், இது அவருக்கு பத்தல, இது ஏன் இவங்க இப்படி கத்துறாங்க அப்படின்னு ஆவியானவர். The Holy Spirit said he wants to talk to you. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரா, நான் உன்கிட்ட பேசணும். But you are shouting, how I talk to you? ஆனா நீங்க கத்திட்டே இருக்கீங்க, நான் என்ன சொல்றது உங்களுக்கு இல்ல அப்படின்றாரு. Pastor put his hand and he sat up down. அப்படியே பாஸ்டர் தலைமையில கை வச்சுட்டு உட்கார்ந்தாரு கீழ. This is why I said the Holy Spirit says the mind is going crazy, but the mouth only is just baba. அவங்க சிந்தனை ஃபுல்லா நிறைஞ்சு எங்கெங்கயோ அப்படியே சுத்திட்டு அலைஞ்சிட்டே இருக்கு. ஆனா வாய் வந்து சும்மா அப்படியே துதிய மாத்திரம் தான் சொல்லுது. That is not the Holy Spirit. If Holy Spirit says I want to talk to you, it's a very serious issue. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசணும் அப்படி சொன்னானா நீங்க அமைதியா இருங்க. That is why you should keep quiet, wait for the Holy Ghost to move. அதனால நீங்க அப்படியே அமைதியாயிட்டீங்கன்னா மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமா அசைவாடுவார். The hearts are desiring to connect with the Holy Spirit, but the minds are becoming an obstacle to connect with the Holy Spirit. நம்ம அமைதியா இருந்தா மாத்திரம் தான் நம்ம ஆவியானவரோட இணைப்பட முடியும். நம்ம அப்படியே கத்திட்டே இருந்தோம்னா அவருடைய ஆவியோடு கூட நம்ம இணைக்கப்படவே முடியாது. Because the hearts are desiring. No, I'm not saying that means they don't know the Holy Ghost. They have heart, they love God, they want to connect, they want to hear God. But the problem, the mind is distracting them from getting that connection. அவங்க இருதயம் ஆண்டவரை கேக்குது, ஆண்டவர்கிட்ட இணைக்கப்படணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், நம்ம அந்த இருதயம் வாஞ்சிக்குது. ஆனா அவங்க சிந்தனை அதுக்கு தடையா இருக்கு. The mind is full of all the old, this says now, with the fornication, with what else is there? Fornication, adultery, murder, all this. See, because everybody are born into sin and come out. அதாவது இப்படிப்பட்ட அவங்களோட சிந்தனையில இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது ஆண்டவருக்கு தடையா இருக்குது. ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் தடையால. But my question is, they are repeatedly thinking the same thing. அவங்க சிந்தனையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. They don't know Jesus already forgave you. Leave it. Throw the world away. Come empty in God. God will fill you. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் மண்ணில ஓடிட்டு இருக்குல, இது எல்லாத்தையும் விட்டுடு, நான் உன்கிட்ட நான் பேசுறேன், நான் உன்கிட்ட வராம இல்ல. Bible says very clearly, He sees your heart. அதாவது வேதம் தெளிவா சொல்லுது, இருதயம் இப்படிதான் இருக்கு. He wants to connect with a personal relationship. ஆண்டவர் உங்க இருதயத்தோடு கூட முற்றிலுமாக இணைக்கப்படணும் அப்படி நினைக்கிறார். When we don't clear ourselves, when we keep ourselves always talking unwanted things, always thinking about unwanted things, having bitterness against people, fight, arguments, quarrel, hatred, all these things make us not go more near to God. இப்படி இருதயத்திற்குள்ளாக இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும், கசப்பு, கோபம், வைராக்கியம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இருதயத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது, அதுவே உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை அது எது ஒன்றும் கேட்க கூடாதபடிக்கு அது தடையா இருக்கிறதுனால ஆண்டவரோடு கூட நீங்க இணைக்கப்படாமல் இருக்கிறீர்கள். Your hearts are very important to God. How you keep your hearts is very, very important. உங்க இருதயத்தை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். How when your soul, you don't allow your mind and your soul to connect to your heart, but your spirit and your heart must connect always together. எப்பொழுதுமே உங்க சிந்தனையினால ஆவியானவரோடு கூட இணைக்கப்படவே முடியாது. உங்க இருதயத்தினால மட்டும்தான் ஆவியானவரோடு கூட நீங்க இணைக்கப்பட. You must connect your spirit with the Holy Spirit. உங்க இருதயத்துல இருக்கிற உங்க ஆவியின் மூலமா ஆவியானவருடைய ஆவியின் மூலமா போது ரெண்டு ஆவியும் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ரெண்டும் தான் இணைப்படும். Let's read Proverbs chapter 4, 19 to 24.